ஹலோ ஆல், வணக்கம். இன்னைக்கு ஈஸியான முறையில் வீட்டில் எப்படி சாதம் வடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு பானையில் எப்படி சாதம் வடிக்கலாம் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. சாதம் வடிக்கிறதுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு குழியாக இருக்கிற மாதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்து அரிசியை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். பொன்னி அரிசி வந்து நான் 1.5 கப் அளவுக்கு ஆக்சுவலாக மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வீட்டிலலாம் காப்படி அப்படிங்கிற ஒரு குட்டி படி இருக்கும், அதை வச்சு தான் வந்து எடுத்து மெஷர் பண்ணுவாங்க. ஒரு காப்படினா ஆல்மோஸ்ட் 1 டம்ளருக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 டம்ளர்னா ஆல்மோஸ்ட் ஒரு கப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் வந்து 1.5 காப்படிக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்துலேயே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நார்மல் தண்ணி எடுத்து அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடலாம். அரிசியை வந்து கழுவுறப்போ நல்லா களைஞ்சு கழுவணும். அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை கீழே ஊற்றிடுங்க. அந்த தண்ணி வேண்டாம், அதை நம்ம ஊற்றிடலாம். ஒரு 2 தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 தடவை இந்த மாதிரி கழுவி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு நல்ல தண்ணி அதில் ஊற்றி அதை வந்து நல்லா ஊற விடணும். அரிசி நல்லா ஊறினாதான் நல்லா வெந்து நல்லா உதிரியாக அழகாக வரும். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அதை நல்லா ஊற விடணும். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அரிசி ஊறுறது வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்சர்லேயே தெரியும். இப்போது அந்த அரிசி ஊறின தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு பாத்திரத்தில் அந்த ஊறின தண்ணியை எடுத்து வச்சுக்குவோம். குழம்புலாம் வைக்கிறதா இருந்தால் நாங்கள் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதில் சத்து அதிகம். இப்போது அரிசி பானையில் நல்லா 3/4 அளவுக்கு தண்ணி வந்து நிறையா ஊற்றிக்கங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். பானையை அடுப்பில் வந்து வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில். இப்போது இந்த பாத்திரம் வந்து நான் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வடித்தட்டு, இதையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசி வந்து வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. அந்த நுரம் மேலே வரும். நுரம் மேலே வரப்போ இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுட்டா அது வந்து நல்லா கொதிக்கும். சிம் வச்சதுக்கப்புறமா அந்த வடித்தட்டு இருக்குல்ல, அதையே வந்து நீங்கள் திருப்பி போட்டு அதை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் சாதத்தை வந்து கிண்டி விடுங்க. அரிசி வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும். இன்றைக்கி தோட்டம் பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட கொய்யாக்காய் விழுந்து கிடந்துச்சு. அதில் ஒரு கொய்யாக்காய் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு நடந்து போனால் போகிற வழியெல்லாம் ஒரு கொய்யாக்காவாக விழுந்து கிடந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அப்படின்னு நிறைய கொய்யாக்காய் கிடச்சிச்சுங்க இன்றைக்கி. இது வந்து நாட்டு ரகம் எங்களோடது. எங்கள் அப்பா வச்சது இது. முன்னாடிலாம் காய்ச்சிச்சோ இல்லையோ, இப்போ வந்து கொஞ்சம் நிறையாவே காய்க்குது. இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருந்து அதில் கொய்யாக்காய் வந்து நமக்கு கீழே விழுந்து நம்மளே அதை பொறுக்கி சாப்பிட்றதுங்கிறது ஒரு வரம். சரி, நம்ம அரிசியை பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு கரண்டி வச்சு கிண்டி பார்த்தேன். அரிசி வந்து லைட்டாக தான் வெந்திருக்கு. செக் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா இன்னும் வேகணும். ஸோ அதனால் மறுபடியும் நான் வந்து மூடி வச்சுட்டேன் வேகட்டும்ன்ட்டு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அகெயின் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க. ரொம்ப குறைவாலாம் இல்லாமல் கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம பார்த்தாலே தெரியும் சாதம் வந்து அப்படியே மலர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பதம். நிறைய பேர் வந்து சாதத்தில் உப்பு போட்டு கூட வடிப்பாங்க. நாங்கள் வந்து உப்பு போடலை. உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டால் குழம்புலாம் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி யூஸ்வலாக பண்ணீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது சாதத்தை வடிக்கலாம். அவ்வளோதான், கரெக்டாக வெந்துருச்சு. நான் முன்னாடியே சொன்னேன்னா ஒரு அகலமான பாத்திரம், அதாவது கரெக்டாக அந்த தட்டோடு வச்சு வடிக்கிறப்போ கரெக்டாக வர மாதிரியான பாத்திரத்தில் வடிக்கணும். அந்த வடித்தட்டை திருப்பி போட்டுட்டு ஒரு துணி வச்சு
இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுத்து அதை வடிக்கணும். ஒரு விளிவு வச்ச டம்ளரை நடுவில் வச்சுருங்க, இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து இந்த தண்ணி வடியணும். அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் அழகாக கரெக்டாக வெந்திருக்கும். அவ்வளோதான். அந்த சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. குளிக்கிறப்போ அதை தலைக்கு தேய்ச்சி குளிங்க, சீயக்காலாம் போட்டு. நல்லது. பேச்சுலர்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்க எல்லாரும் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பானையில் வச்சு வடிக்கிறப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் சாதம் வந்து கட்டி ஆகாது. ஆனால் குக்கரில் வச்சா அது வந்து ஈஸியாக கட்டி ஆகிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.